ஒரு 2-3 நாளாவே எங்க பார்த்தாலும் வாழை வாழை வாழை. ஸோ மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல அவரோட 4வது படமா வந்திருக்கிறது தான் நம்ம வாழை. ஸோ என்னடா சோசியல் மீடியாஸ்ல ஒரு ரிவ்யூஸா வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேத்து ரொம்ப டெம்டேஷன் தாங்காம நேத்து போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். சீரியஸ்லி சொல்றேன் guys, படம் உண்மையிலே செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா பை ஹார்ட்டா சொல்லணும்னாவே உண்மையிலே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சீன்ஸும் ஒரு ஃப்ரேம்ஸும் நம்மள ரொம்ப படத்துக்குள்ள இன்வால்மெண்டா கூப்பிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை நான் மொத்தம் 2ஆ பிரிக்க போறேன். ஸோ ஒன்று, ஏன் எல்லாரும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க, எல்லா டைரக்டர்ஸும் போய் பாருங்கன்னு மக்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. 2வது, ஏன் இந்த படம் சில பேருக்கு பிடிக்கல. ஸோ அது என்னன்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஏன் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ சினிமா டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்த இந்த நிலையில நம்ம 300 கோடி 200 கோடி 500 கோடி பட்ஜெட் போட்டு நம்ம படமா எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம மாரி செல்வராஜ் வந்து ஒரு யதார்த்த சினிமாவை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்குமே நம்மளை வந்து படத்துக்குள்ளே அது வந்து கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நம்மளை கொண்டு போகுது, அந்த விஷுவலைசேஷனா இருக்கட்டும், அந்த ஸ்டோரி வந்து நகர்ந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஸோ அதில் நடிச்சிருந்த கலையரசனா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், ஸோ அந்த டீச்சர் கேரக்டர் உள்ள வரும். ஸ்பாய்லர் தான், பட் இதை சொல்லி தான் ஆகணும். ஸோ நிகில் விமலா இருக்கட்டும், செம்மையாவே நம்மளை வந்து என்கேஜிங்காகவே கொண்டு போச்சு தான் சொல்லணும். ஸோ படம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயம் உங்களை வந்து கனெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேம்ஸும் அந்த ஒரு டயலாக்ஸும் கூட, சின்ன பசங்களுக்கு இடையில நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் கூட நம்ம சின்ன வயசுல இப்படி தான் இருந்தோம். இது நம்ம கிளாஸ் இல்லை, நம்ம காடு பாதி, நான் இந்த மாதிரி போயிருக்கேன்ப்பா. இப்போ அந்த களத்து மேடா இருக்கட்டும், ஆக்சுவலாக அந்த மரிச்சியில் அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், ஆனால் அந்த வாழைத்தாரை அவங்க தூக்கிட்டு சுமக்கும் போது சீரியஸ்லி நம்ம எவ்வளவோ லைஃப்ல எவ்வளவோ கடந்து வந்திருக்கோம். நம்ம வளர்ந்த விதத்தை நம்ம ரொம்ப ஒரு பாவமாக நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். நம்ம ஃபீலிங்ஸில் இருக்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்னும் 25 லட்சம் பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா 3.5 கோடி பேர் இன்னும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஒரு டச்சில் தாங்க இருக்கு. ஸோ இன்னும் ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு நமக்குள்ளே நம்ம வந்து கேள்வி கேட்க தெரியுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு, இந்த மாதிரி எடுக்கிறாருன்ட்டு. அந்த எல்லா படத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த பதிலாக தான் நான் இது பார்க்குறேன். ஸோ வலியை உணர்ந்தனால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அண்ட் யாராச்சும் வந்து இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் தியேட்டரில் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த படம் தியேட்டரில் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டுமே யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்னடா படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கா, அப்படின்னு வந்து நெகட்டிவே கிடையாது அப்படின்னா நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், வீடியோ கடைசியில் பாருங்கள். பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, சில சீன்ஸ் மட்டும் இல்லை, படம் ஃபுல்லாகவே அந்த டீச்சராக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் சீனாக இருக்கட்டும், ப்ளஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபிங் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க வச்ச ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அவங்க படுற கஷ்டத்தையும் அவங்க அதில் கிடைக்கிற சந்தோஷத்தையும், அந்த தூக்குச்சட்டியில் சோறு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த பழைய சாப்பாடாக இருக்கட்டும், ஸோ அந்த மெட்டாஃபர் இதில் நமக்கு காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த கிராமத்தோட ஊர் செட்டப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நமக்கு ஒரு சீனை நமக்கு வந்து கனெக்ட் ஆகுங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்போம். கண்டிப்பா கிராமத்துல வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா தெரியும். ஆக்சுவலா எல்லாருமே அங்கிருந்தா வந்தோம். எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த படம் எடுத்ததுனாலதான் இவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் போய் பாருங்க. நம்ம சங்கர் சாரா இருக்கட்டும், ஏன் மணிரத்னமே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னா அப்ப பாத்துங்களேன். நம்ம சுதா கங்காராவ், ரஞ்சித், ராம், மிஷ்கின், இன்னும் எல்லா டைரக்டர்ஸ் as usual எல்லாருமே இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேட்டர்ஸும் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு படம் அப்படியே மெல்லமாக நகர்ந்து ஒரு கட்டத்துக்கு போகும். ஸோ என்னடா அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்க தோன்ற அப்போ கிளைமேக்ஸில் ஒன்று இருக்கும் பாருங்க. அது முடிஞ்சு நீங்கள் வெளில வரும்போது உங்களுக்கு நீங்கள் பாலா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, என்னடா அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் அந்த படம் கொடுத்துருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம டைரக்டர் பாலாவே இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டாரு. மாரி செல்வராஜ் சாரோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல பிளஸ் அது இல்லாம நம்ம சனா as usual எப்பவும் போலங்க அந்த ஒரு கிராமத்துக்கான என்ன தேவையோ, அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் அப்படியே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். கதைக்கு இன்னொரு பிளஸ்ஸாகவும் அண்ட் மேஜர் இம்பேக்டாகவும் இருந்த அந்த மியூசிக்னு சொல்லுவேன். மியூசிக் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் நெகட்டிவ் விஷயத்துக்கு நான் வரேன். நெகட்டிவ் விஷயம் அப்படின்னா என்னன்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, அதே ஸ்கூல் அதே டீச்சர் அண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி அதே பிக்சர் செஷன்லேயே திரும்ப சீன்ஸ் நகர்றதுனால என்னடா இப்படி போகுதேன்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், கிளைமேக்ஸ் அப்படி ஒரு இம்பாக்டான கிளைமேக்ஸு. லாஸ்ட் 15-18 இயர்ஸில் இப்படி ஒரு படம் வந்திருக்கான்றது எனக்கு தெரியல. மேபி எனக்கு ஒரு 24-25 ஆக போகுது. இப்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தேட்டரில் பார்த்த படத்துல
டைட்டில் கார்டு ஓடி முடிகிற வரைக்கும் பீப்புள்ஸை வந்து பெஞ்சில இருந்து எந்திரிக்க வைக்காத ஒரே படம் நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் தான். எல்லா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசில் சத்தம் ஆரவாரம்லாம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த படம் முடிஞ்சப்ப பின் டிராப் சைலண்ட்ல தியேட்டர் விட்டு எல்லாம் வெளில போனாங்க. சீரியஸ்லி அப்படி இருக்கு இந்த படம். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வந்து இது எல்லாமே கண்டிப்பா நேஷனல் அவார்ட்ஸே கொடுக்கலாம், ஆஸ்காருக்கு போகுன்றது எல்லாரோட பேச்சு, அந்த எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் ஓகே. பட் நெகட்டிவ் ஏன் எல்லாத்துக்கும் இது பிடிக்கல அப்படின்னா, மாரி செல்வராஜ் படம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து வருவாங்கல்ல. என்னதான் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. எதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு கதைன்னா ஒரு நோக்கம் இருக்கணுமே, எதையாச்சும் நோக்கி தானே கதை வந்து நகரணும், இதுல அவர் சொல்ல வருது என்ன, இதுல அவர் இது பண்ணு ஒரு மாதிரி லென்ஸ் போட்டலாம் கூட பாக்குறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஓகே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு எளிய ஒரு வாழ்க்கைய அவங்க அனுபவிச்ச கஷ்டத்தை அண்ட் உண்மையான சம்பவத்தை தான் ஆக்சுவலா ஒரு நார்மல் யதார்த்த சினிமாவா அழகா நம்ம முன்னாடி எடுத்து காட்டிருக்காரு. இதுக்கு ஒன்றும் பட்ஜெட் 100 கோடியோ 50 கோடியோ அது எதுவுமே கிடையாது. அழகா ஃபேமிலியோட போயிட்டு வீக்கெண்ட் ஜாலியா படத்தை பார்த்து, உண்மையிலே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளை பல நினைவுகளை திரும்ப ஊட்டுறதுக்கான ஒரு படம் இது. கண்டிப்பா அந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உண்மையிலே படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கும் பர்சனலா இந்த படம் அவ்வளோதான் பிடிச்சிது. அண்ட் கிளைமேக்ஸ் திரும்ப சொல்றேன், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. செம்மையான ஃபீலிங்ஸ். அந்த ஒரு சீனுக்காகவே அந்த படத்தை போய் பார்க்கலாம், அவ்வளோ ஒர்த் இந்த படம். அண்ட் யாருக்கெல்லாம் வாழைப்படம் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அண்ட் உங்களுக்கு வாழைப்படத்துல ஃபேவரட்டான சீன்ஸ் என்னன்னோ அண்ட் உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க நினைக்கிறீங்க வாழைப்படத்தை பத்தி அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு, அப்புறம் மறக்காம